வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் லாஸ்லெஸ் டயலெக்ட்ரிக் கான்செப்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். லாஸ்லெஸ் டயலெக்ட்ரிக்கை நம்ம எப்படியும் சொல்லலாம்னா பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக்னு சொல்லலாம். பெர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா கண்டக்டிவிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இங்கே கண்டக்டிவிட்டி இல்லைனா there is no attenuation loss. Okay, so these 2 points are very important for lossless dielectric or perfect dielectric. Phase constant எப்படி எடுக்கிறதுனா beta is equal to omega into square root of mu epsilon. இந்த ஒமேகான்றதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் 2 pi r. மியூவை எப்படி எழுதலாம் mu naught into mu r, எப்சிலான்றது epsilon naught into epsilon r. ஓகேவா? ஸோ இங்கே இந்த mu naught and epsilon naught வேல்யூஸ் வந்து ப்ராப்ளமில் கொடுக்க மாட்டாங்க. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ mu naught வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 pi into 10 to the power minus 7 Henry per meter. Epsilon naught வேல்யூ வந்து 8.854 into 10 to the power minus 12 farad per meter. Okay, so next வந்து characteristics impedance எப்படி represent பண்ணுறோம் eta. இந்த ஈட்டாவை வந்து intrinsic impedance கேட்கலாம், sometimes wave impedance கேட்பாங்க. Okay, so eta is equal to square root of mu by epsilon, that is equal to square root of mu naught mu r by epsilon r. இதோட யூனிட் வந்து ohm. ஓகேவா? ஸோ இந்த ஈட்டாவே வந்து ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த மியூ ஆர் எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து 1ன்னு தான் இருக்கும். தென் we can get the answer as square root of mu naught by epsilon naught, that is equal to 377 ohm or 120 pi ohm. ஸோ இது வந்து 2 மார்க்லேயும் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் இல்லைனா இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ். ஓகே, ஒன் மோர் ரிலேஷன், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸை வேறு எப்படியும் கால்குலேட் பண்ணலாம்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் பை ஹெச்ஒய். Okay, E by H னு சொல்லலாம். So next velocity of propagation V is equal to 1 by square root of mu epsilon, that is equal to 1 by square root of mu naught mu r epsilon r. In case of free space, இங்கே mu r epsilon r ஓட value வந்து 1 ஆயிரும். Then we can get V naught is equal to, that is velocity of propagation in free space is equal to 3 into 10 to the power 8. That is nothing but the velocity of light. Okay வா? So next wavelength ஓட formula என்னன்னா lambda is equal to 2 pi pi beta. First problem, a plane wave propagation through a medium with epsilon r is equal to 8, mu r is equal to 2 has E vector is equal to 0.5 sin 10 power 8 t minus beta z a z bar volt per meter. Determine the phase constant, wave impedance, velocity, wavelength and magnetic field. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துட்டாங்க, பிளேன் வேவ் ப்ராபகேஷன் கொடுத்துட்டாங்க த்ரூ எ மீடியம். ஸோ இந்த மீடியம் வந்து லாஸ்லெஸ் மீடியமா லாஸி மீடியமான்னு கொடுக்கல. பட் எப்படி இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சிக்மாவோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் லாஸி மீடியம். புரியுதா? சிக்மாவோட வேல்யூ சம்திங் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது லாஸி மீடியம்னு நம்ம எடுத்துக்கிறோம். சிக்மாவோட வேல்யூவே இங்கே கொடுக்கலைன்னா தட் இஸ் லாஸ்லெஸ் மீடியம். ஸோ வி கேன் அஸ்யூம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் லாஸ்லெஸ் மீடியம். புரியுதா உங்களுக்கு? பிளேன் வேவ் ப்ராபகேஷனை பொறுத்த வரைக்கும் சிக்மா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் லாஸி மீடியம். என்னென்ன கொடுத்துருந்தாங்க, எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8, மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, இ வெக்டார் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த மியூ நாட் வேல்யூ அண்ட் எப்சிலான் நாட் வேல்யூஸ் வந்து நம்ம தான் எழுதணும். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரில் இருந்து we can write the magnitude value, that is maximum magnitude is 0.5. அதே மாதிரி இந்த வேல்யூ என்னன்னு சொல்கிறோம், ஒமேகா டி, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும், சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பீட்டா ஜெட்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒமேகான்னு எடுத்துட்டோம். புரியுதா எல்லாருக்கும்? இ வெக்டாரில் இருந்து மேக்னிடியூட் எடுத்துட்டோம், ஒமேகாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஃபேஸ் ஷிஃப்ட் கான்ஸ்டன்ட் பீட்டா. ஸோ இங்கே பீட்டாக்கான ஃபார்முலா என்ன, ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ எப்சிலான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் மியூ ஆர் எப்சிலான் ஆர். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒமேகோட வேல்யூ என்ன, 10 பவர் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே மியூ நாட் வேல்யூ இஸ் 4 பை இன்ட்டு 10 to the power minus 7, மியூ ஆர் வேல்யூ இஸ் 2. ஓகே, எப்சிலான் நாட் வேல்யூ இஸ் 8.854 இன்ட்டு 10 to the power minus 12, எப்சிலான் ஆர் வேல்யூ இஸ் 8. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூஸிங் கால்குலேட்டர் யூ வில் கெட் த ஆன்சர் 1.334 ரேடியன் பெர் மீட்டர். ஸோ கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஹியர் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் த கால்குலேட்டர். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் அப்படியே டைப் பண்ணிடுங்க. 8 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு இங்கே ஷிஃப்ட்டு பை, இந்த கிராஸ் ஷிஃப்ட். ஓகே, ஸோ யூ கேன் சி திஸ் பை சிம்பிள் மல்டிப்ளைடு வித் 10 பவர் மைனஸ் 7. பவர்னால் அந்த கேப் சிம்பிள் போடணும், -7 ப்ரெஸ் பண்ணிட்டு மல்டிப்ளைடு வித்
8.854 into 10 power minus 12 equal to, you can see some answer, correct? 1.7802023227 into 10 to the power minus 16. இப்போ என்ன பண்ணுங்க, square root of this answer is equal to, okay, that is multiplied with 10 power 8. Okay, that is equal to, you can see this answer 1.334. புரியுதா உங்களுக்கு? ஸோ கேல்குலேட்டரில் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா you will get the answer in a single step. Okay, so next என்ன find out பண்ண போகிறோம்? Wave impedance, that is theta is equal to square root of mu by r, that is equal to square root of mu naught mu r by epsilon naught epsilon r. ஸோ இங்கே mu naught mu r வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கே epsilon naught epsilon r வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி simplify பண்ணிங்கன்னா we will get the answer 188.36 ohm. So next velocity of propagation v is equal to 1 by square root of mu epsilon. So இந்த formulas ரொம்ப important, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. That is equal to 1 by square root of mu naught mu r epsilon naught epsilon r. இந்த valuesலாம் இங்க substitute பண்ணீங்கன்னா you will get the answer 0.7495 into 10 to the power 8 meter per second. So units வந்து கண்டிப்பா எழுதணும், மறந்துடக்கூடாது. Okay, magnetic field find out பண்ண போறோம். For that we can take this relation eta is equal to E by H. Okay va? So இங்க only magnitude values மட்டும் எடுக்கிறோம், EM by HM. From this we can take HM is equal to that, the magnetic field is equal to electric field divided by eta. So இதை வந்து cross multiply பண்ணோம்னா we can get this value. So EM ஓட value problemல நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க 0.5, eta ஓட value நம்ம find out பண்ணியிருக்கோம், that is 188.36. So இந்த value simplify பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன answer வருது? 2.655 into 10 to the power minus 3. இங்க magnetic field ஓட unit என்னன்னா ampere per meter. So magnetic field ஓட amplitude, that is magnitude கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து vector கேட்டிருக்காங்க, magnetic field intensity கேட்டிருக்காங்க. So for that we can write in that standard format. So H vector எப்படி electric fieldக்கு ஒரு standard format இருந்ததோ, that is that magnitude value into sin of that omega t minus beta z ன்னு இருந்தது இல்லையா? So the same format we can write it for this H vector. So H vector is equal to, இங்க என்ன magnitude find out பண்ணியிருக்கோம்? 2.655 into 10 to the power minus 3 sin of omega t. omega ஓட value என்ன? 10 power 8 t minus beta ஓட value நம்ம already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 1.334 z ay bar. இதுக்காக இங்க ay போடுறோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ல வந்து என்ன இருந்தாங்க, Ex வந்து propagating in the z direction. கரெக்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் தான் இருக்கும்? ஒய் டைரக்ஷனில் தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் ப்ராப்ளம். 6580 மெகாஹெர்ட்ஸ் யூனிஃபார்ம் பிளேன் வேவ் இஸ் ப்ராபகேட்டிங் இன் அ மெட்டீரியல் ஆஃப் epsilon r is equal to 2.25. If the amplitude of the electric field intensity of lossless medium is 500 volt per meter, calculate the phase constant, that is beta, velocity, wavelength, that is lambda, intrinsic impedance eta, and amplitude of that magnetic field, that is Hm. Okay, so இதெல்லாமே find out பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க 6580 மெகா ஹெட்ஸ். ஸோ மெகானா எப்படி எழுதலாம்? 10 to the power 6ன்னு எழுதலாம். எப்சிலான் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2.25. மியூ ஆர் வேல்யூ இஸ் நாட் கிவன். இப்போ மியூ ஆர் கொடுக்கலன்னா அதை நம்ம என்னென்னு அசியூம் பண்ணிக்கிறணும்? 1ன்னு எடுத்துக்கணும். தென் மியூ நாட் எப்சிலான் நாட்டோட வேல்யூ நம்மளே எழுதிக்கணும். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் என்ன? 500 volt per meter. ஸோ த சேம் ப்ரொசீஜர் இங்கே ஃபேஸ் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ எப்சிலான். இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஃபேஸ் கான்ஸ்டன்ட் எப்படியும் சொல்லுவாங்க, ஃபேஸ் ஷிஃப்ட் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒமேகாவோட வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா 2πf ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் மியூ ஆர் எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி we can get this answer again. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். தென் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஹியர் யூ கேன் டேக் த கேல்குலேட்டர். இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்ன? டேக் திஸ் ஒன் 4 shift this pi symbol. Okay, directly you can press like that. Multiplied with 10 power minus 7 multiplied with 1, that is no need. So 8.854 multiplied with 10 power minus 12 into 2.25
is equal to, you will get some answer. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் போட்டு ஆன்சர்னு போட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா you will get some value. ஓகே, இந்த வேல்யூவோட கண்டினியூஸாக இந்த வேல்யூவை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த 2 இன்ட்டு கண்டினியூஸாக மல்டிப்ளைடு வித் 2 into pi. Pi na shift in the value multiplied with 6580 into 10 power plus 6 is equal to, you can see the answer here, 206.87 velocity of propagation. So velocity of propagation ku நம்ம என்ன formula பார்த்திருந்தோம், v is equal to 1 by square root of mu into epsilon. There is another one formula, that is omega by beta. ஸோ இங்கே நம்ம எய்தர் இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், த சேம் ஆன்சர் தான் வரும். அப்படி இல்லைனா ஒமேகா பை பீட்டாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீட்டா வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணனால டைரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலாலே அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 பை எஃபோட வேல்யூ 6580 into 10 to the power 6 divided by பீட்டாவோட வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we will get this answer. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதுவும் யூஸ் பண்ணலாம். போத் ஆர் சேம். ஓகே, so next wavelength lambda is equal to 2 pi by beta. So 2 pi by beta would value என்ன 206.858, that is equal to 0.03037 meter. Next intrinsic impedance value eta is equal to square root of mu by epsilon. So mu by epsilon எப்படி எழுதுறோம், mu naught mu r by epsilon naught epsilon r. இங்கே mu r ஓட வேல்யூ ஒன்று அசியூம் பண்ணியிருந்தோம், epsilon r வேல்யூ வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருந்தாங்க. this is mu naught, this is epsilon naught values. இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும், 251.156 ohm. Okay, so finally amplitude of that magnitude கேட்டிருந்தாங்க, eta is equal to ex by hy. So from this we can take this value, hy is equal to ex by eta. So இந்த values லாம் இங்கே substitute பண்ணோம்னா we will get the answer 1.99 ampere per meter.